வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை இயக்கத்தின் 2ஆம் நிலை 1920 1947 வரை உள்ள நிகழ்வுகளில் அமைச்சரவை தூதுக்குழுவும் இடைக்கால அமைச்சரவையும். அமைச்சரவை தூதுக்குழு 1946ஆம் ஆண்டு 1946ஆம் ஆண்டு ஃபெடிக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் மற்றும் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ஆகிய மூவர் அடங்கிய குழு இந்தியாவிற்கு வந்தது. அவர்கள் மூவருமே பிரிட்டிஷ் அமைச்சரவையில் உறுப்பினர்களாக இருந்தனர். எனவே இக்குழு கேபினட் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு என்றழைக்கப்பட்டது. இக்குழு இந்திய தலைவர்களிடம் ஆட்சி மாற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இக்குழு கூட்டாட்சி அரசு அமைய பரிந்துரை செய்தது. அரசியல் நிர்ணய சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட வேண்டும் என்றும் அச்சட்டம் தயாராகும் வரை அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கொண்ட இடைக்கால அரசு ஒன்று மத்தியில் அமைக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்தது. இடைக்கால அரசாங்கம் 1946ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு 1946இல் நிறுவப்பட்டது. இவ்வரசை ஏற்படுத்த நேரு ஜின்னாவின் உதவியை நாடினார். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டார். தனது பாகிஸ்தான் கோரிக்கையில் பிடிவாதமாக இருந்தார். எனவே இந்திய பிரிவினை தவிர்க்க முடியாத ஒன்றாயிற்று. நன்றி, வணக்கம்.